ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது எப்படி ரூபாயின் மதிப்பு கீழே விழுது? $1 90 அப்படின்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன? சரி, இப்படி ரூபாயோட மதிப்பு கீழே விழுறதுனால நமக்கு ஏற்படுற பாதிப்பு என்ன? இந்த பாதிப்பு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதனால தான் தங்க விலையெல்லாம் ஏறுதோ? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். இந்த டாபிக் ரொம்ப 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 யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு முக்கியம், டிஎன்பிஎஸ்சிக்கும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். யாராவது இந்த டாப்பிக்கெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அது என்ன $1 90 எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். நான் ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். வணக்கம், என் பேர் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். நம்ம இப்போது ஒரு சின்ன கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். ஒரு மார்க்கெட்டை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அந்த மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட ரெண்டு பொருட்கள் தான் இருக்குது. ஒன்று ஆப்பிள், இன்னொன்று கொய்யாக்கா. சரிங்களா? ஒரு ஆப்பிள் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு கொய்யாக்கா 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஆப்பிளில் வச்சு நம்ம 2 கொய்யாக்கா வாங்க முடியும் இல்லையா? ஏன்னா ஒரு ஆப்பிள் 10 ரூபா, ஒரு கொய்யாக்கா 5 ரூபா. ஸோ ஒரு ஆப்பிளை வச்சு நீங்கள் 2 கொய்யாக்கா வாங்க முடியும். இல்லை, இப்படியும் சொல்லலாம், 2 கொய்யாக்காவை வச்சு நம்ம ஒரு ஆப்பிளை வாங்க முடியும். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஒரு ஆப்பிள் 2 கொய்யாக்காய்க்கு சமம். 1 ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 2 கோவா. இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். சரி, இப்போ திடீர்னு ஆப்பிளோடைய டிமாண்ட் அதிகமாகுதுங்க. ஒரு அறிக்கை வருது, இந்த மாதிரி ஆப்பிள் தினமும் சாப்பிட்டோம்னா டெங்கு, மலேரியா மாதிரி நோய்கள்லாம் நம்மளை அண்டாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக தீயாக பரவுது. அப்போ எல்லோரும் போய் ஆப்பிள் வாங்குறாங்களா? ஆப்பிளோடைய டிமாண்ட் அதிகமாகுதுங்களா? அப்போ 10 ரூபா விற்ற ஆப்பிள் இன்றைக்கி 20 ரூபாவை மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஆப்பிள் 20 ரூபா, கொய்யாக்கா அது 5 ரூபா. அப்போது ஒரு ஆப்பிளை வச்சு நீங்கள் 4 கொய்யாக்கா வாங்கலாம். இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிளை வச்சு 2 கொய்யாக்கா. ஆனால் இப்போது ஒரு ஆப்பிளை வச்சு 4 கொய்யாக்கா, இல்லாட்டி 4 கொய்யாக்காவை வச்சு தான் ஒரு ஆப்பிள் வாங்க முடியும். இப்போ நம்ம ஆப்பிளில் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த கொய்யாக்காவனுடைய மதிப்பு கம்மியாக இருக்குது. கொய்யாக்கா 5 ரூபா தான். ஆனால் ஆப்பிளை நீங்கள் ஒப்பிடும் பொழுது கொய்யாக்காவனுடைய மதிப்பு கம்மியாகுது. இப்போ கொய்யாக்கா மதிப்பு கம்மியாகிறதுக்கு காரணம் என்ன? ஆப்பிளுடைய டிமாண்ட் அதிகமானது. சரி, இதே மாதிரி தான் நாங்கள் வைஸ் வர்சான்னு சொல்லுவோம். அதாவது திடீர்னு ஒரு அறிக்கை வருது, கொய்யாக்கா சாப்பிட்டா உங்களுக்கு நோயே அண்டாது, சுகர் வராது, உங்களுக்கு பிபி, கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற போது எல்லாரும் கொய்யாக்கா வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்? கொய்யாக்காவுடைய விலை அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகும், விலை அதிகமாகும். அப்போது ஒரு ஆப்பிள் 10 ரூபா, ஒரு கொய்யாக்கா 5 ரூபா இருக்கிறது போக ஒரு கொய்யாக்கா 20 ரூபான்னு அடிச்சுன்னு வச்சுப்போமே. அப்போ என்ன ஆகும்? ஒரு ஆப்பிள் வச்சு நீ ஒரு கொய்யாக்கா வாங்க முடியாது, 2 ஆப்பிளை வச்சு தான் ஒரு கொய்யாக்கா வாங்க முடியும். ஏன்னா கொய்யாக்கா 20 ரூபாய் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளுடைய விலையெல்லாம் ஒன்றும் மாறல, கொய்யாக்காவுடைய டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போது இந்த ஆப்பிளை வாங்கணும் அப்படின்னா நமக்கு டாலர் தேவைன்னு கற்பனை பண்ணுங்கள். கொய்யாக்காயை வாங்கணும்னா நமக்கு ரூபாய் வேணும் அப்படின்னு கற்பனை பண்ணுங்கள். ஆப்பிளுக்கு டாலர், கொய்யாக்காய்க்கு ரூபாய். சரிங்களா? இப்போது ஆப்பிளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ என்ன ஆகும்? டாலர் கொடுத்து தான் நீங்கள் ஆப்பிள் வாங்க முடியும். ஆப்பிளுக்கு டிமாண்ட் ஏறுதுன்னா டாலர் டிமாண்டும் ஏறுது. இப்போ கொய்யாக்காய்க்கு டிமாண்ட் ஏறுதுன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் ரூபாயை கொடுத்து தான் கொய்யாக்கா வாங்க முடியும். கொய்யாக்காய் டிமாண்ட் ஏறுதுன்னா ரூபாய் டிமாண்டும் அதிகமாகும். இப்போ வெறும் ஆப்பிள் டிமாண்ட் மட்டும்தான் ஏறுது, கொய்யாக்காய் டிமாண்ட் ஏறலை அப்படின்னா டாலர் டிமாண்ட் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு, ரூபாய் டிமாண்ட் ஏறவே இல்லை. அப்போ இந்த ரூபாயை நீங்கள் டாலரோட கம்பேர் பண்ணிங்கன்னா, ஒப்பிட்டிங்கன்னா ரூபாயோடைய மதிப்பு கம்மியாக இருக்குது. ரூபாய் அங்கேயே தாங்க இருக்குது, அந்த டாலர் ஏறிக்கிட்டே போனால் கூட ரூபாயோட மதிப்பு கம்மியாகிக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்லை, இன்னொன்று எடுத்துக்கலாம், கொய்யாக்கா யாருமே வாங்குறதில்ல, டேஸ்ட்டு பிடிக்கிறதில்ல, அதில் ஏதோ கெடுதல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கொய்யாக்கா வாங்குறதில்ல. ஆப்பிள் விலை அப்படியே தான் இருக்குது, ஆனால் யாரும் கொய்யாக்கா வாங்குறதில்ல. கொய்யாக்காவுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்? அப்போவுமே இந்த ரூபாயோடைய மதிப்பு டாலரை கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப கம்மியாயிடும். இதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆப்பிளுடைய டிமாண்ட், எல்லாரும் ஆப்பிள் ஏனே தெரியலங்க, எல்லாரும் ஆப்பிள் வாங்குறாங்க.
அப்போ நிறைய பணம் வச்சுருக்கவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம ஆப்பிள் தோட்டத்தை வாங்கணுன்னா நமக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ண முடியும்னு தோணுது. இப்போ ஆப்பிள் தோட்டம் அமெரிக்காவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் போய் ஆப்பிள் தோட்டம் வாங்கணுன்னா நான் டாலரில் தான் வாங்க முடியும். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரவங்களும் ஆப்பிள் தோட்டம் வாங்கலாம் அப்படின்னு போகிறாங்கன்னா டாலர் கொடுத்து தான் வாங்க முடியும். அப்போ டாலருடைய விலை ஏறும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கொய்யாக்காய் நல்ல ஒரு உணவுங்க, சூப்பர் ஃபுட்டுங்கிறாங்க. அப்போ கொய்யாக்காய் தோட்டம் வாங்கினா நல்ல காசு பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஃபார்ம் வாங்கலாம், கொய்யாக்காய் தோட்டம் வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு ரூபாய் தேவைப்படும். அப்போ ரூபாய்க்கு டிமாண்ட் அதிகமாகும். சரி, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரியல் டைமில் சொல்லிடுவோம். இப்போது ருப்பியோடைய வேல்யூ அதிகமாகணும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகணும். நிறைய கொய்யாக்காவை நம்ம ஏற்றுமதி பண்ணணும். அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம இந்திய நாட்டில் வந்து முதலீடு பண்ணணும். அப்போ தான் ரூபாய்க்கான டிமாண்ட் ஏறும். ஒருவேளை எல்லாரும் ஆப்பிள்னு, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க கூட ஆப்பிள்ட்டுன்னு நம்ம ரொம்ப ஆப்பிளை நம்ம வாங்க போகிறோம்னு வைங்களேன், நிறைய ஆப்பில் இறக்குமதி பண்ணுறோன்னு வைங்களேன், டாலருடைய மதிப்பு கூட ஆரம்பிக்கணும், டிமாண்ட் அதிகமாகுது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க கூட போயிட்டு நம்ம ஆப்பிள் தோட்டம் வாங்கலாம், அமெரிக்காவில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போவுமே டாலர் டிமாண்ட் அதிகமாகும். இதனாலையும் டாலர் வேல்யூ அதிகமாகலாம். ஸோ ஒரு விஷயங்க, டாலர் வேல்யூ ஏறினாலுமே ருப்பி வீழ்ச்சின்னு சொல்லுவோம். இல்லை டாலர் வேல்யூ அங்கே தான் இருக்குது, ருப்பி வேல்யூ கீழே போனால் கூட நம்ம அதை வீழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். சரி, இப்போ இந்த ரூபாய்க்கு என்ன ஆச்சு, என்ன நடக்குது? நீங்கள் கடந்த ஒரு 10 வருஷமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரூபாயினுடைய மதிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வருது. எப்போ கம்மியாகும்? நம்மளுடைய எக்ஸ்போர்ட் கம்மி ஆயிடுச்சு, நம்ம நாட்டுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ரூபாயுடைய மதிப்பு கம்மியாகலாம். இல்லாட்டி டாலர் இம்போர்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, எல்லாம் டாலர்னு போகிறாங்க, இம்போர்ட் அதிகமாகிடுச்சு, நம்ம நாட்டில் இருக்கிறவங்க கூட வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டாலர் வேல்யூ அதிகமாகும். அப்போ ஒன்று டாலர் வேல்யூ அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி ருப்பி வேல்யூ கம்மியாக இருக்கலாம். அப்போ இந்தியாவில் கடந்த 10 வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் நல்லா தான் இருக்குது. நம்ம எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட் டேட்டாவே பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் விஷயம் என்னென்னா நம்ம நல்லா தான் வளர்கிறோம், நம்ம எக்ஸ்போர்ட் நல்லா தான் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் அது பத்தலை. அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட் இஸ் குட் பட் நாட் குட் இனஃப். அமெரிக்கா டாலருடைய டிபெண்டன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் நிறைய இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாகிறத விட நம்ம நிறைய இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் அதிகமாகுது தான், ஆனால் தேவையான அளவுக்கு அதிகமாகலை. இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ருப்பியோடைய வேல்யூ கம்மியாகிட்டு இருக்கு. சரி, இது திடீர்னு ரொம்ப கம்மியானதுக்கு காரணம் என்ன சார்? அது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு இந்திய பொருட்கள் மேலே அதிகமான டேக்ஸ் போடுறாரு. அவர் அதிகமான டேக்ஸ் போடுறதுனால இந்திய பொருட்களுடைய விலை அதிகமாகுது. இந்திய பொருள் விலை அதிகமாகிறதுனால அமெரிக்காவில் இருக்கிறவங்க இங்கே விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு வாங்க மாட்டுறாங்க. அவங்க வாங்க மாட்டுறாங்கன்னா நம்மளுடைய ஏற்றுமதி அடி வாங்கும். நம்ம ஏற்றுமதி அடி வாங்கினா ருப்பியோட டிமாண்ட் கம்மியாகும். ருப்பி டிமாண்ட் கம்மியாச்சுன்னா வீழ்ச்சி அதிகமாகும். நம்மளுடைய ருப்பி கடந்த நாட்களாக ரொம்பவே வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு காரணம் ட்ரம்ப்போடைய டாக்ஸஸ். ஆனால் அதுக்கு முன்னாடியே வீழ்ச்சி இருக்குதா? அந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னா நம்ம எக்ஸ்போர்ட் நல்லா இருக்குது, நம்ம க்ரோத் நல்லா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் அது பத்தலை. அதுதான் காரணம். நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். சரி, இப்போ இதனால் என்ன கான்சிக்வன்ஸ்? அப்படி ஆயிடுச்சு, என்ன கான்சிக்வன்ஸ்? நம்பர் 1, இன்ஃப்ளேஷன். இங்கே பாருங்கள், நம்ம நாடு பெட்ரோல் டீசல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இறக்குமதி பண்ணுறோம், க்ரூட் ஆயில் சொல்லுவோம். அந்த க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணி அதை பெட்ரோல் டீசலாக மாற்றுவோம். அப்போ இறக்குமதியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 85%, 85% பெட்ரோல் டீசல் நம்ம இறக்குமதி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ டாலர் விலை ஏறிடுச்சுன்னா இம்போர்ட் இறக்குமதி காஸ்ட்லி ஆகிடும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டெப்ட் சர்வீசிங் நம்ம சொல்லுவோம், அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்படின்னா என்னங்க, இப்போது நான் வந்துட்டு போன வருஷம் $1 கடன் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாமே. $1 50 ரூபாவாக இருந்துச்சுன்னு வச்சுப்போம். நான் கடன் வாங்கியிருக்கேன். இப்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா $1 90 ரூபா ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. நான் 50 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், நான் 50 ரூபா திருப்பி தரணும். நான் திருப்பி தரும்போது $1 90 ரூபா ஆகிடுச்சுன்னா நான் 90 ரூபா திருப்பி தரணும். அப்போ நான் வாங்கின கடன் 50 ரூபா தான், ஆனால் திருப்பி கொடுக்க போகிறது 90 ரூபாவாக ஆகிடுது. இதுதான் எக்ஸ்டர்னல் டெப்ட் சர்வீசிங். இது காஸ்ட்லி ஆகிடும்.
அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்மளுடைய ஆர்பிஐ, சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்துட்டு இந்த வெளிநாட்டு கரன்சியெல்லாம் அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் சார் அவங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க? இப்போது நான் வந்துட்டு ஒரு பொருளை இறக்குமதி பண்ணணும்னா என்கிட்ட ரூபாய் தான் இருக்குது. அப்போ நான் என் ரூபாயை நான் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து டாலராக மாற்றி அந்த டாலரில் நான் இறக்குமதி பண்ண போகிறேன். ஒரு புரிதலுக்காக நான் அதை சொல்கிறேன், சரிங்களா? அப்போது ஆர்பிஐ கிட்ட டாலர் சஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இறக்குமதி பண்ண முடியும். ஆர்பிஐ கிட்ட டாலர் அதிகமாக இருக்கணும்னா நம்ம நாட்டினுடைய எக்ஸ்போர்ட் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். வெளிநாட்டில் பில்கேட்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன், அவர் வந்துட்டு ஒரு கோடி டாலர், ஒரு மில்லியன் டாலர் கொண்டு வந்து இங்கே போடுறாருன்னு வைங்களேன், அது ஆர்பிஐ கிட்ட போகும். அந்த $1 மில்லியன் ரூபாயாக மாறும். அந்த ரூபாயை தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போது ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வை மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளுடைய எக்ஸ்போர்ட் கம்மியானால், நம்ம நாட்டுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுற ரிசர்வ் கம்மியாகிட்டே வரும். நம்ம 1990s நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா 1990s 20 நாளைக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு மட்டும்தான் டாலர் இருந்துச்சு. 21வது நாள் பெட்ரோல் டீசல் வாங்குறதுக்கு டாலர் இல்லை. ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாகி நமக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாகி இன்னொரு பக்கம் நம்ம இம்போர்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லி ஆகிடுச்சுன்னு வச்சுப்போமே, அந்த டாலர் ரிசர்வ் பாதிக்கப்படும். ஸோ 3 விஷயங்க, இன்ஃப்ளேஷன் வரும். 2வது விஷயம் எக்ஸ்டர்னல் டெப்ட் சர்வீஸிங்கிறது கஷ்டமாயிடும். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பாதிக்கப்படும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம்? நமக்கு தெரியுமே, நம்ம எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகமாக கொண்டு வரணும். எக்ஸ்போர்ட்டை எப்படி சார் பூஸ்ட் பண்ணுறது? நல்ல குவாலிட்டி பொருட்கள் விலை கம்மியாக நம்மளால் தயாரிக்க முடிஞ்சிச்சுன்னா எல்லாருமே வாங்குவாங்க. சரிங்களா? அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பை பல நாடுகளுடைய நம்ம பெருசு பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? அமெரிக்கா வாங்கலைன்னா கூட மற்ற நாடுகள் வாங்குவாங்க. அதன் மூலயமா நம்ம சர்வை பண்ண முடியும். இது நம்பர் 1. நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா கொண்டு வரணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரது? எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம ஊரில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? நம்ம ஊரில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது, நம்ம ஊரில் நல்ல ஸ்கில்டு, நல்ல படித்தவங்க இருக்கும் பொழுது, நம்ம ஊரில் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் பொழுது, நம்ம ஊரில் டேக்ஸ் ரேட்லாம் அப்பப்போ மாற்றக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு உகந்த நாடாக இந்தியா மாறும் பொழுது நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரணும். ரொம்ப முக்கியம், நம்ம எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம நிறைய எஃபர்ட் எடுக்கணும். சார், இந்த வாட்ஸ்அப்லலாம் பார்க்குறேனே, இந்த மாதிரி நம்ம வெளிநாட்டிலேருந்து எந்த பொருளுமே வாங்கவே இல்லைன்னா $1 ரூபாவை மாறிடும்னு சொல்கிறாங்களே, நம்ம அந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் அந்த பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? நம்ம இம்போர்ட் டிபெண்ட். அதாவதுங்க, நம்மளுடைய பெட்ரோல் எடுத்துக்கோங்க, நம்மக்கிட்ட நம்ம ஊரில் பெட்ரோல் இல்லை. சரிங்களா? கிட்டத்தட்ட 85% க்ரூட் ஆயிலை நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அதே மாதிரி தான் நீங்கள் எடிபிள் ஆயில், இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பாம் ஆயிலாக இருக்கலாம், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் இல்லை, நம்ம இம்போர்ட் டிபெண்ட்டாக நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரே நாளில் $1 $1 மாற்ற முடியாது. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வேண்டிய விஷயம். திடீர்னு ஏறுறதோ திடீர்னு இறங்குறதோ நமக்கு தான் பிரச்சனை. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன சார் தேவை? இப்போ என்ன தான் தேவை நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. சரி, இன்றைக்கி $1 $90 மாறிடுச்சு, பரவாயில்ல. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணும். இது ஸ்டேபிளாகவே இருக்கணும். இது ஸ்டேபிளாக இல்லைன்னு வைங்களேன், நம்மளால் பிளானே பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு $1000 இருந்தால் நான் வெளிநாட்டில் படிக்கலாம். ஒரு $90 $1000 $90,000 $90,000 அது இருந்தால் போதுங்க, ஒரு செமஸ்டர் நான் வெளிநாட்டில் படிச்சுட்டு வருவேன். அப்படி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், திடீர்னு $1 $100 $150 $200 அப்படின்னு மாறுச்சுன்னு வைங்களேன், 90,000 பத்தாது எனக்கு. நான் 90,000 போதும்னு நினச்சிட்டு படிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிளானிங்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டூரிசமாக இருக்கலாம், சரிங்களா, இன்ஃப்ளேஷனாக இருக்கலாம், எல்லாமே இம்பேக்ட் ஆகும். அப்போ என்ன தேவைன்னா ஸ்டெபிலிட்டி தேவை. இந்தியாவில் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நினச்சிட்டு இருப்போம் ஆர்பிஐங்கிறது பேங்க்கை மட்டும் தான் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னு. ஆர்பிஐ இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும், ஆர்பிஐ க்ரோத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணணும், ஆர்பிஐ தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும், இதெல்லாம் லாங் டேர்ம் சொல்யூஷன். ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் இருக்குது. ஆர்பிஐ இமீடியட்டாக
இன்டர்வீன் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இருக்குது. ஆர்பிஐ உடனே என்ன பண்ணுவாங்கங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே சமயத்தில் இப்படி இந்த ரூபாயோட மதிப்பு இழக்கிறதுக்கும் கோல்டு விலை ஏறுறதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இங்கே பாருங்கள், இப்போ நான் என்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அந்த பணத்தை நான் இந்திய நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, இல்லாட்டி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா? ரூபாய் மதிப்பு ஏறி இறங்குதே. அப்போ ரூபாய் மதிப்பு ஏறி இறங்குதுன்னா நான் எதுக்கு வந்துட்டு இந்தியாவில் நேரடியாக முதலீடு பண்ணணும்? அதுக்கு பதிலாக கோல்டு வாங்கிக்கலாமே. இந்த கோல்டு விலை பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 5 வருஷம் எடுத்து பாருங்களேன், ஏற்றம் இறக்கம் இருக்கலாம். ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டாக பார்த்தீங்கன்னா விலை ஏறிக்கிட்டே போகும். அப்போது நம்ம ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? எதுக்கு இந்தியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? எதுக்கு நம்ம மற்ற நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி ரூபாய் மேலே ஒரு பயத்தினால அவங்க கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது கோல்டு டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ கோல்டு டிமாண்ட் அதிகமாகும் போதும் கோல்டு விலை ஏறும். கோல்டு டிமாண்ட் அதிகமாகிறதுக்கு இது மட்டுமே காரணம் இல்லைங்க, இது ஒன் ஆஃப் த ரீசன். இந்த கோல்டு பற்றி மட்டுமே நான் டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோ பண்ணுறேன். அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தங்கம்னா என்ன, அது ஹிஸ்ட்ரினா என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாரும் அதுக்கு என்ன பதில்னு நீங்கள் கமெண்ட் கொடுங்க. நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் பரவாயில்ல, அந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரைட், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கை எடுத்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.